51வது சங்கீதத்தை நம்ம எடுக்கும்போது நீங்க 5வது வசனத்தை, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். 8வது வசனம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே இவன் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டான். கொஞ்சம் தூரம் ஆண்டவரை விட்டு ஒரு தவறு செய்து அவன் ஆண்டவருக்குள்ள இல்லை பொருத்தனை எல்லாம் மீறி தப்பு பண்ணி இப்போ பின்மாற்றத்துக்குள்ள ஒரு வருஷம் இருந்துட்டான்னு வைங்களேன். இந்த பின்மாற்றத்தினால அவனுக்கு வந்த விளைவு என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயுமே அவனுக்கு அதிருப்தி வந்துருச்சு, திருப்தியே வரல. கவனிங்க, ஒரு மனுஷன் தேவனோடு கூட இருப்பானால் அந்த தேவனோடு கூட இருக்கிறதுனுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன அப்படின்னா திருப்தி தான். திருப்தி தான். நம்ம நான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாங்கள் நான் சின்ன வயசில் அந்த வாலிபனாக இருந்து அந்த சர்ச்சில் இருக்கும்போதும் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ட்ரம்மு மட்டும்தான் இருக்கும், வெறும் ட்ரம்மு. அந்த ட்ரம்மிலே எங்கள் பாஸ்டர் ஒரு செட்டப் வச்சுருப்பார். ஆரம்ப ஜெபம், அப்புறம் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் 3 பாட்டு, அப்புறம் 3வது பாட்டு முடிஞ்சு 3வது சரணத்தை திரும்ப பாடி ஆவியில் நிறைய விடுவார். அப்புறம் 4வது பாட்டு, 5வது பாட்டு, 6வது பாட்டு, ஒரு 10 பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜெப குறிப்பு முடிச்சிடுவார். ஆனால் இந்த வெறும் ட்ரம்மை வச்சு எங்க பாஸ்டர் நடத்துகிற அந்த ஆராதனையில் அந்த ஆராதனை முடிச்சு இருக்கும் பாருங்க ஒரு திருப்தி, அவ்வளோ பெரிய திருப்தி இருக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பின்மாற்றத்திற்குள்ள போவானே, ஆனால் அவங்க மணி நேரம் ஆராதிக்கும் போதும் அவங்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னா திருப்தி இருக்காது. ஆண்டவரோட இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுவீங்க, ஒரு மனுஷன் சுவிசேஷம் சொல்லி இயேசு நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா ஆண்டவரோட இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள பொங்கும் பாருங்களேன். ஆனா ஆண்டவரோட நீங்க இல்லாம பின்மாற்றத்தில் இருக்கும்போது ஒரு 1000 பேருக்கு நீங்க ஊழியம் செய்வீங்க, 1000 பேருக்கு ஊழியம் செஞ்சு முடிச்சோன்னா யாரோ சார் எப்படி சார் பண்றீங்க, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா அதிருப்தி தான் இருக்கு, திருப்தியே இருக்கு. என்னத்த போய் பெருசா பண்ணோம், நம்மளே சரியில்லை, நம்மளே ஒழுங்கில்லை, அந்த அந்த அதிருப்தி உள்ளுக்குள்ள அதிருப்தி. என்ன பண்ணாலும் காணிக்க கொடுத்தா கூட திருப்தி வராது, ஜெபம் பண்ணா திருப்தி வராது, ஊழியம் செஞ்சா திருப்தி வராது. சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே உங்களை குறித்து பெருமையா பேசுவாங்க, பாருங்க எவ்வளவு அழகா வேலை செய்யறான் பாருங்க, நீ தாண்டா சூப்பரா வேலை செய்யற, இந்த சர்ச்சில் நீ வேலை செய்யறா, ஆண்டவர் ஒன்று அப்படி வைப்பாரா இப்படி வைப்பாரா. எல்லாருமே புகழ்ந்து புகழ்ந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு அதிருப்தி வந்துட்டே இருக்கும். சே, ஒரு காலத்துல இருந்தேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அதிருப்தியில தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் திருப்தியா எல்லாத்தையும் செஞ்சு, மகன் நீ சேர் துடைக்கும் போது திருப்தியா சேர் துடைச்ச, அந்த சேர் துடைக்கும் போது உனக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு, இன்னைக்கு சேர் துடைச்சேன் அப்படின்னு. அன்னைக்கு தண்ணி எடுத்து கொடுக்கும் போது அப்படி ஒரு திருப்தி இருந்துச்சு உனக்குள்ள, அப்படி இன்னைக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டேன், இன்னைக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டேன், அவன் திருப்தி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை விட அதிகமா வேலை செய்யறேன், இன்னைக்கு அதை விட அதிகமா பண்ற, எல்லாரும் உன்னை பெருமையா பேசினதுக்கு அப்புறம் கூட உனக்குள்ள என்ன வரல அப்படின்னா அந்த திருப்தி இல்லவே இல்லையே, இல்லவே இல்லையே. ஏன் தெரியுமா? பின்மாற்றக்காரங்களுக்கு நான் சொல்ல போனா என்ன இருக்காது அப்படின்னா திருப்தி இருக்கவே இருக்காது. திரும்ப அந்த திருப்தி உங்களுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது, 1 hour ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்குள்ள இருந்த திருப்தியை இப்போ ஜெபம் பண்ணி முடிக்கும் போது உங்களால பார்க்க முடியுதா? உங்களால பார்க்க முடியல. அன்னைக்கு எல்லாத்துலயும் மனரம்யமா இருந்தீங்க, அன்னைக்கு உங்களுக்கு சின்ன மொபைல் தான் உங்க கையில இருந்துச்சு, ஆனா உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க நினைச்ச சாப்பாடு இல்லை, அன்னைக்கு நீங்க நினைச்சது மாதிரி ட்ரெஸ் இல்லை, அன்னைக்கு நினைச்சது மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட உங்க மனசுல இருந்த திருப்திக்கு அளவே இல்லை, அவ்வளோ திருப்தி. உங்களை அறியாமலே ஒரு மன ரம்யம்,
உங்களை அறியாமலே உங்க மனசு அப்படியே சந்தோஷத்தினால நிரம்பிடுச்சு. திட்டும் போது சிரிச்சவங்க நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்குறீங்க. உங்களை திட்டும் போது சிரிச்சிங்கல்ல, உங்களை தூக்கி விசிறடிக்கும் போது நீங்க சிரிச்சிங்கல்ல, அவமானப்படுத்தி பேசும்போது உங்களுக்கு அதுல காதலே வாங்காம நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் அதிருப்தி உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க அதிருப்தி? நிறைய பேருடைய வாழ்க்கையில சுத்தமா திருப்தியே இல்லை. ஏன்னா வேற எதுவுமே இல்லை, நீங்க ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கீங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் உங்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, உங்களை அறியாமலே அப்படி பொங்கி வரும் திருப்தி. ஐயோ, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட தேவன் இருக்கிறார். அதான் பாட்டு பாடுவாங்களே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாட்டு இந்த பொங்குது அப்படின் போது என்னன்னா, அந்த திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை. அதை இழந்து நிற்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இன்னைக்கு நான் ஸ்பெஷலா உங்களுக்காக ஜெபிக்கிற மாதிரி. பாஸ்டர், உண்மை எனக்கு தான் பேசுறீங்க, நான் திரும்பி வர்றேன். இந்த பின்மாற்றத்தினுடைய விளைவு நீங்க சொல்றது அப்படியே வாழ்க்கையில் நடக்குது பாஸ்டர், நான் தான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு எது கொடுத்தாலே எனக்கு திருப்தி இல்லையே. நான் சொல்றேன், அன்னைக்கு ஒரு பென்சில்ல திருப்தி அடைஞ்சீங்கல்ல, ஒரு பேனால திருப்தி அடைஞ்சீங்கல்ல, ஒரு பென், ஜஸ்ட் ஒரு பென், அந்த பென்னில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய திருப்தி இருந்துச்சு. ஐயோ, ஏசப்பா எனக்கு பென் கொடுத்தாரு, ஏசப்பா எனக்கு பென் கொடுத்தாரு, ஏசப்பா எனக்கு பென் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு தான் பின்மாற்றம். கண்ணை மூடலாமா, அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லலாமா, ஆண்டவரே எனக்குள்ள இளைப்பாறுதலே இல்லப்பா, எனக்குள்ள எவ்வளவு வேலை செஞ்சு எனக்குள்ள திருப்தி இல்லப்பா. எல்லாரும் தூரத்தில் இருக்கிறாங்க, நான் சர்ச்சிலே இருக்கிறேன். எல்லாரும் பாஸ்டர் விட்டு வெளியே இருக்காங்க, நான் பாஸ்டரோட இருக்கிறேன். ஆனா எனக்கு திருப்தி இல்லையே. இல்ல, பாஸ்டரோட நீங்க இருக்கிறதுனாலும், நீங்க சர்ச்சில் இருக்கிறதுனாலும், உங்க யூத் லீடரோட நீங்க இருக்கிறதுனாலும் அல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால தான் அந்த திருப்தி வரும். ஓ, அப்படியே பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்னோடு கூட சேர்ந்து, ஓ நன்றி, ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே சொல்லுவோம், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நீங்க வாங்கப்பா, நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அதிருப்தியும் மாறி திருப்தி எங்களுக்குள்ள வரும், திருப்தி வரும், திருப்தி வரும் ஆண்டவரே.